Hello all, welcome to Britham Mentor IAS Academy. So, இன்னைக்கு நம்ம கிளாஸஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா General English. So, General English before entering into the topics நமக்கு first and foremost என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா syllabusமா. Because old syllabusக்கும் இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ்க்கும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன, டிஃப்ரென்சஸ் என்ன, நம்மளோட வெயிட்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ஈஸி டு கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுனால என்ன பண்ணியாச்சு, வெயிட்டேஜ் வந்து ஈக்குவல் டு தமிழ் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இருக்கிற டாபிக்ஸில் என்னென்ன ஆட் ஆன் ஆகிருக்கு, அது இல்லாமல் எதெல்லாம் நியூ டாபிக்ஸாக வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் டிஸ்கஷன் பார்த்துட்டு அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு த டாபிக்ஸ். எப்படி படிக்கணும், என்னெல்லாம் சோர்ஸாக வச்சு படிக்கணும், அண்ட் தென் டெஸ்ட்லாம் எப்படி அட்டென்ட் பண்ணணும், இந்த எல்லா விஷயங்களையுமே நம்மளோட கிளாஸஸில் ஃபர்தர் அப்கமிங் கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஸோ சிலபஸில் நமக்கு மொத்தம் 7 யூனிட்ஸாக வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா we only have 3 parts, part A, part B and part C. இந்த 3 பார்ட்ஸ் மட்டும்தான் இருந்தது ஓல்டு சிலபஸ் படி. பட் இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஓவரால் 7 யூனிட்ஸாக நமக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர். எல்லாத்துலேயுமே நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுக்கு தான் கொடுக்கணும், கிராமர். 25 கொஷின்ஸ் ஃப்ரம் கிராமர்னு நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. 25 கொஷின் வரப்போகுது கிராமரில். கிட்டத்தட்ட 15 டாபிக்ஸ் இருக்குது கிராமர். ஓகேங்களா, 15 டாபிக்ஸாக வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத சும்மா ஒரு கிளிம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, கிராமர் எடுத்துக்கிட்டோன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். எப்பயுமே நமக்கு என்ன இருக்காதுன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்ற தனி டாபிக் இது வரைக்கும் எந்த எக்ஸாமினேஷன்லேயும் கொடுத்ததில்லை. லைக் ஒரு எஸ்எஸ்சி, பேங்கிங், சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு எந்த இடத்துலையுமே கொடுக்கல. நவுன் தனியாக, வேர்பு தனியாக, அட்வர்பு தனியான்னு தான் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ப்ரீவியஸ் எக்ஸாம் பேட்டர்னில் பார்த்தோன்னாலும் என்ன தான் இருக்கும்னா, டைரெக்டாக அதர் டாபிக்ஸ் தான் மென்ஷன் ஆகிருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் எல்லா டாபிக்ஸ்க்கான பேஸாக இருந்தாலும் அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த முறை டெலிபரேட்டாக அவங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன், இது எல்லா விஷயங்களுமே நம்ம 6th to 12th, நாட் ஒன்லி 10th. ஓகேங்களா, 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே மிஸ் அவுட் ஆகாமல் நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். அண்ட் தென் கன்கார்டு. ஸோ இது வந்து சென்ட்ரல் லெவல் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. நமக்கு நியூ டு த சிலபஸ். ஓகேங்களா, கன்கார்ட் இஸ் நத்திங் பட் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். நம்ம படிக்கக்கூடிய நவுன் அண்ட் ப்ரொனவுன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, we call it as a subject. And then verb, different types of verb இந்த முறை வந்து ஸ்பெசிஃபைடாக கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ப் இது ரெண்டுத்தோடைய அக்ரிமெண்ட்டை பற்றி பேசக்கூடியது தான் நம்மளுடைய கன்கார்ட். 10, 11, 12 புக்ஸில் மட்டும்தான் இருக்குது. 6th to 9th புக்கில் கன்கார்டை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கேயுமே கிடையாது. கிளியரா? ஸோ கன்கார்டுமா. அண்ட் தென் அதர் டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு காமனாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ், இது பேஸ்டு இருக்கும். வேர்ப்ஸ்ன்னு ஸ்பெசிஃபைடாக கொடுத்துருக்காங்க. வேர்ப்ஸு, டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ், ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப், இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸில் கோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அண்ட் தென் டென்சஸ்மா. 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் வந்து கேட்டிருக்காங்க. வாய்ஸ் கேட்டிருக்காங்க. டைரக்ட், இன்டைரக்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நரேஷன் அப்படின்னு சொல்லுவோமா. ஓகேங்களா, நரேஷன்னு சொல்லப்படக்கூடிய டைரக்ட், இன்டைரக்ட் ஸ்பீச்சுமே நமக்கு என்ன இருக்குன்னா இந்த முறை கிராமர் டாபிக்ஸில் இருக்குது. இது போக வேறு என்ன மேம் கிராமரில் ஆட் ஆன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். எஸ்ஐ லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸில் டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய எஸ்ஐ லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸில் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்குறாங்க. இதுதான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி போர்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 பேசிக் டைப்ஸ் இருக்கும். அசர்ட்டிவ்,
டிக்ளரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் தென் எக்ஸ்க்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய 4 பேசிக் டைப்ஸ். இது மட்டும் கேட்காம ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸ்லேருந்து இன்னொரு சென்டென்ஸ்க்கு எப்படி மாற்றி அமைக்கிறது, லைக் அசெப்டிவ்லேருந்து எப்படி இன்ட்ராகேட்டிவ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது, இதை கன்வர்ஷனுமே கேட்டிருக்காங்க. கிளியரா? அண்ட் தென் இன்னொரு டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் 2 டைப்ஸ் இருக்குது சென்டென்சஸ்லே. இது வந்து சிம்பிள், காம்பவுண்டு, காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிள், காம்பவுண்டு, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 3 வகை அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அண்ட் தென் அது என்னவா டிரான்ஸ்ஃபார்ம், சிம்பிள்லேருந்து காம்பவுண்டுக்கு மாற்றுங்க, காம்பவுண்ட்லேருந்து காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க. இது போக வேறு என்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இன்க்ளூட் ஆகிருக்குமா. சிந்தசிஸ் அப்படின்னாலே என்னென்னா சிங்கிங் 2 ஸ்டேட்மெண்ட்ஸை டு இட் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரக்கூடியது தான் சிந்தசிஸ். இப்போ நான் 2 பெரிய பெரிய வாக்கியங்களை கொடுத்துட்டு அதை 2த்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரே வாக்கியமாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஸ்வீட்டாக அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்களோ அதுதான் வந்து சிந்தசிஸ். 2 or more ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துட்டு அதை டுகெதராக ஒன்லி 1 சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறத நம்ம சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ரிசம்பிளன்ஸ் ஆஃப் அ சேம் டைப் ஆஃப் கிராமர் அப்படின்றது வரப்போகுது. பார்க்க ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கிராமர் டைப்ஸில் இது வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த முறை இன்னொரு நியூவாக ஆட் ஆகக்கூடிய டாபிக் பங்க்சுவேஷன்ஸ்மா. பங்க்சுவேஷன்ஸ். ஸோ நமக்கு பங்க்சுவேஷன்ஸ் இது வரைக்கும் கிடையாது, இந்த முறை கேட்டிருக்காங்க. 9th புக்கில் பங்க்சுவேஷன்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஒரு 4.5 பேஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது போக வேறு எங்கெல்லாம் புக்கில் இருக்குது காமன் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்னென்ன பங்க்சுவேஷன்ஸ்க்கு, எங்கெல்லாம் பீரியட் இருக்கணும், எங்கெல்லாம் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ், எங்கெல்லாம் வந்து செமிகோலன், கோலன், இது எல்லாத்தையுமே நம்ம அந்தந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் கிளாஸஸ் வரும்போது நம்ம பார்க்க போகிறோம். கிளியரா? ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன இருக்குன்னா அரவுண்டு ஒரு 15 டாபிக்ஸ் ஆஃப் கிராமர் நமக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டென்சஸ்லேயே we have to see through if classes and then non-finite verbs இருக்குது. non-finite verbs நம்ம இதை வேற ஒரு பேரில் படிச்சிருப்போம். இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட் அண்ட் பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். இன்ஃபினிட்டிவ்ஸ் 2 + verb form வித்தவுட் 2 வரக்கூடிய பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ், அண்ட் தென் ஜெரண்ட் ஐஎன்ஜியில் வரக்கூடிய ஜெரண்ட் ஃபார்ம்ஸ், அண்ட் தென் பார்ட்டிசிபிள்ஸ் இடி ஒரு இஎன்ல கம்ப்ளீட் ஆகக்கூடிய பார்ட்டிசிபிள்ஸ், ஹேவிங், பீயிங்னு ஐஎன்ஜி ஃபார்ம்ஸில் வரக்கூடிய பார்ட்டிசிபிள்ஸ். ஸோ இது எல்லாமே டுகெதராக சேர்த்து 1 டாபிக் non-finite verbsன்ற டாபிக் கீழே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அப்போ இத்தனை டாபிக்ஸ் we have to go through only for that particular 25 questions grammar part-ஆ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கிராமர். என்னோட கைண்ட் சஜஷன் என்னென்னா கிராமர் தான் இருக்கிறதுலே அதிக வெயிட்டேஜ். ஸோ கோ வித் கிராமர் அண்ட் தென் வித் த ப்ரோஸ் அண்ட் த போயம். ப்ரோஸ் அண்ட் த போயம் லாஸ்ட் டைம் நமக்கு லாஸ்ட் சிலபஸில் நமக்கு எப்படி இருக்கும்னா போயம் 25 போயம்ஸ் இருக்கும். அது மட்டும்தான் என்னென்னா பார்ட் பி. ப்ரோஸு ஒரு 11 ப்ரோஸ் இருக்கும், அது கூட ஒரு 11 ஆட்டோபயோகிராஃபிஸை கொடுத்துட்டு அது பார்ட் சியாக இருந்தது. பட் இந்த முறை யூனிட் 7ல் கொடுக்கப்பட்டிருக்கு லிட்ரரி ஒர்க்ஸ். லிட்ரரி ஒர்க்ஸ்ன்ற டாபிக் கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபார் 15 கொஷின். 15 கொஷின் மட்டும்தான் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 15ல் 2 டாபிக்ஸாக வருது. ஒன்று போயம், இன்னொன்று ப்ரோஸ். ஸோ போயமில் எவ்வளோ போம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அரவுண்ட் 30 போம்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோஸில் 29 ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரால் 59 இந்த போம் அண்ட் ப்ரோஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 15 கொஷின் கம்பல்சரி ஃப்ரம் திஸ் யூனிட் அப்படின்றது வந்துடும். நீங்கள் கான்செப்சுவலாக எதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லை. யூ ஹாவ் டு பி என்னதான் ப்ரிசைஸ்டாக அந்த லெசன் என்னெல்லாம் சொல்ல வருது, அந்த போயம் எதை பற்றி பேசுது, அவங்களோட ஆத்தர் என்ன, ஆத்தரோட டீட்டெயில்ஸ் புக்கில் கொடுத்த வரைக்குமே போதும். புக்கை தாண்டி ஆத்தர் வந்து எங்கே பிறந்தாங்க, என்ன படித்தாங்க, அதை அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நமக்கு வேண்டாம்.
புக்கில் கொடுத்துருக்க ஆத்தர்ஸை எடுத்து நீங்கள் டெய்லி பேசிஸில் படிக்க ஆரம்பிக்கணும். ஒரே நாள் எடுத்து வச்சு ஒரு 20 போயம் அப்படி வேண்டாம். பர் டே ஒரு 4 போம் 5 போம் இந்த மாதிரி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வித்தின் 2 வீக்ஸ் என்ன பண்ணிடுவீங்கன்னா போயம் அண்ட் ப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் சென்ஸில் வந்து அதை முடிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து லிட்ரரி ஒர்க்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் இது வேறு எப்படிலாம் படிக்கணும், இதோட கீ சோர்ஸ் என்ன, இதோட ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே என் சைடில் இருந்து இருக்கும். சரியா? ஓகேம்மா. அண்ட் தென் யூனிட் 2 இப்போ 2 யூனிட் முடித்தோமா? அடுத்து பாருங்கள் யூனிட் 2. யூனிட் 2 யாருன்னா vocabulary. இவங்களும் 15 மார்க்குமா, 15 கொஷின் வரும்னு சொல்லியிருக்காங்க. vocabularyன்ற தனிப்பட்ட டாபிக் நமக்கு இது வரைக்குமே கொடுத்தது கிடையாது. சென்ட்ரல் எக்ஸாம்ஸில் தான் நமக்கு என்ன இருக்குன்னா vocabularyன்னு நம்ம தனியாக ஸ்பெசிஃபைடாக படிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பட் இந்த முறை நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம கிராமரில் படிக்கக்கூடிய சினானிம், ஆண்டனிம், idioms and phrases, prefix suffix, singular plural, compound nouns அல்லது compound words, blended words, blending words, abbreviations and acronyms. ஸோ இதெல்லாமே நம்ம ஜென்ரலாக ஹோமோஃபோன்ஸ் அண்ட் நிம்ஸ். ஸோ இந்த டாபிக் எல்லாமே நம்ம ஜென்ரலாக வந்து கிராமரில் பார்ட் ஏல படிச்சிருப்போம். அதே டாபிக்ஸ் இப்போ யூனிட் 2 vocabularyல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் படிக்க வேண்டிய டாபிக்ஸ். இதை வந்து உங்களை கான்செப்சுவலாக இந்த ரூல்னால தான் இது வருதுமா அப்படின்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. vocabularyன்ற வேர்டோட மீனிங்கே என்ன தான்? மீனிங் அப்படின்றது தான். ஓகேங்களா? vocabulary terms for meaning of the given word அப்படின்றது தான் vocabulary. அப்போ நீங்கள் கிராமருக்கும் இதுக்கும் என்ன இல்லைன்னா there is no direct link for grammar and vocabulary. ஸோ இன்டைரக்டாக தான் அது யூசேஜ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இது எல்லாமே டெய்லி படிச்சுட்டு வரணும். நான் ஒரே நாளில் இன்னைக்கு சினானிம்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 சினானிம் மொத்தமாக நம்ம புக்கில் மட்டுமே எடுத்துட்டோன்னா மோர் தென் 500+ சினானிம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம நான் இன்றைக்கி உட்காந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 சினானிம்ஸ் கொடுத்து எழுத வைக்கிறேன்னா ஒரு ½ கிளாஸுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா அதை லிசன் பண்ண மாட்டீங்க. ஓகே இது இருக்கிறது தானே, நம்ம எழுதிக்கலாம் படிச்சுக்கலாம், இல்லை ஃபைலாக ஷேர் பண்ணாங்கன்னா அதை படிச்சுக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்கும். நம்மளால் வித்தின் அ டே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிய வச்சிட முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதில் இல்லை. சினானிம்னா மீனிங். அப்போ அந்த வேர்டோட மீனிங் யூ ஷுட். ஓகேங்களா? நீங்கள் தான் படிக்கணும். ஆண்டனிம் அதே தான். இப்போ மீதி இந்த டாபிக்ஸ் எல்லாம் எதை பற்றி சொல்லுது, என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது எல்லாமே நம்ம கிளாஸஸில் பார்க்கலாம். இது எல்லாமே ஓல்டா. நியூ டாபிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா we have collocations-மா. கலோகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. கலோகேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டெய்லி யூசேஜில் இருக்கு. ஸோ கலோகேஷன்ஸ் ஆர் நத்திங் பட் நம்மளோட டெய்லி யூசேஜில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். இப்போது ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருளுக்கு மேலே நிறைய மீனிங்ஸ் இருக்கும் இல்லைங்களா? நம்ம தமிழில் பார்க்குறோம் ஒரு பொருள் பன்மொழி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் கலோகேஷனும். பட் எந்த வார்த்தையோட சேர்ந்து நம்ம யூசேஜில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் குயிக் அண்ட் வாட் இஸ் ஃபாஸ்ட்? ரெண்டுமே என்னதான்? அட்வர்ப்ஸ் தான். குயிக் ஆஸ் வெல் ஆஸ் ஃபாஸ்ட் இது ரெண்டுமே என்னென்னா அட்வர்ப் தான். ரெண்டுமே என்ன பொருள்? விரைவாக, சீக்கிரம், விரைந்து அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் இது கூட நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா சேம் கிடையாது. நான் வந்து என்னென்னு சொல்ல மாட்டேன், குயிக் ஃபுட்டுன்னு என்றைக்கும் சொன்னதில்லை. என்னென்னு தான் சொல்லியிருக்கேன், ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு தான் சொல்கிற பழக்கம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போது மீனிங் வைஸ் ஆல்தோ அவங்க ரெண்டு பேரும் சேமாக இருந்தாலும் நம்ம என்ன தான் பண்ணுறோம், we are using that particular word
வித் அதர் வேர்ட் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வார்த்தையுடைய தான் எப்பயுமே இணைந்து பயன்பாட்டில் இருக்கும்னு சொல்லக்கூடியது தான் இந்த கலோகேஷன்ஸ். இதில் நமக்கு ஒரே ஒரு புக்கில் மட்டும் ஒரு ஹாஃப் பேஜுக்கு வந்து கலோகேஷன்ஸ்னால் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. அதை மீறி உங்களுக்கு கலோகேஷன்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் எங்கேயுமே இல்லை. ஜென்ரல் ரெஃபரன்ஸ் வந்து நான் கிளாஸஸ் அப்போ கொடுக்குறேன். ஜென்ரலாக எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரெகுலர் யூசேஜில் இருக்குது, கொஷின் எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம், எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் வரும்போது உங்களுக்கு கொண்டு போகிறேன். ஜஸ்ட் மேக் அ நோட். கலோகேஷன்னா என்னென்னு நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, அதுக்காக ஐம் கிவிங் த ஹிண்ட். ஓகேங்களா? ஸோ யூசேஜ் ஆஃப் சேம் வேர்ட்ஸ், சேம் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதான் இந்த கலோகேஷன். கிளியரா? ஓகே. ஸோ அண்ட் தென் அடுத்து டெரிவேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றது ரூட் வேர்டு தான். இப்போ தமிழ் எப்படி சொல்கிறோம், வா அப்படின்ற அந்த வேர் சொல்ல வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், வந்தான், வருவான், வந்து கொண்டிருக்கிறான், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி இன் இங்கிலீஷ் த ரூட் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ION, MONT, ITY இது எல்லாமே ஆட் பண்ணி we form different types of கிராமரை ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை பற்றி படிக்கக்கூடியதான் இந்த டெரிவேட்டிவ்ஸ். இதை வந்து உங்களுக்கு புக்கில் என்ன டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாமினலைசேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. நாமினலைசேஷனில் ஒரு வார்த்தை எப்படி நவுனாக மாற்றுறது, ஒரு வேர்பை எப்படி நவுனாக மாற்றுறது, அந்த மாதிரி ஒரே வேர்டு ரூட் வேர்டு பட் லெட்டர்ஸை சேஞ்ச் பண்ணும்போது இட் டர்ன்ஸ் இன்டு எ வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபுட் இஸ் அ நவுன். வாட் இஸ் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ திங் இல்லைங்களா? ஃபுட் இஸ் அ நவுன் பட் வென் வி சேஞ்ச் த ஃபுட் இன்டு ஃபீட், ரெண்டு மட்டும் நம்ம except WO we use EE. இந்த WOட மீனிங் என்ன ஆகிடும், ஃபீடுனா இட் இஸ் அ வேர்ப் இல்லையா? ஃபீடுனா உணவளித்தல். ஸோ அப்போ ஃபுட்டுன்ற வார்த்தை என்னவா ரீப்ளேஸ் ஆகியிருக்கு அந்த இடத்துல, ஃபீட் அப்படின்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கும். இதெல்லாம் தான் நம்ம டெரிவேட்டிவ்ஸில் பார்ப்போம். அண்ட் தென் ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன். இது பியூர்லி சென்ட்ரல் எக்ஸாம்ஸில் வரக்கூடிய டாபிக், நமக்கு நியூ. ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஒரு ஓவரால் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரே ஒரு லைனில் ஒரு வார்த்தையில் நம்ம மாற்றி அமைக்கக்கூடியதான் இந்த ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன். வாட் இஸ் நோன் ஆஸ் த ஸ்டடி ஆஃப் வாட் இஸ் கால்ட் ஆஸ் தி ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். நாணயங்கள் பற்றின படிப்போடைய பெயர் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, இன் அ லைன் அதை வந்து ஒன் வேர்டில் நம்ம எப்படி மாற்றலாம், நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு நம்மளால மாற்ற முடியும். ஸோ இதுதான் என்னென்னா ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன். டெஃபினிஷன் கொடுத்துட்டு வேர்டு கேட்கலாம், இல்லை வேர்டு கொடுத்துட்டு அதோடைய டெஃபினிஷன் கேட்கலாம். தேர் ஆர் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன். லைக் ஸ்டடீஸை பற்றி படிக்கிறது, டிசீஸஸை பற்றி படிக்கிறது, அண்ட் தென் ஃபோபியா மேனியா பற்றி படிக்கிறது, சைட்ஸை பற்றி படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. நமக்கு 11th 12th புக்கில் பர்டிகுலராக ஒரு அரவுண்டு 20 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கொடுத்துருப்பாங்க, மோர் ஆர் லெஸ். அதை தாண்டி இல்லை, பட் காமனாக ஜென்ரலாக படித்தே ஆகணும். எங்கேருந்து வேணாலும் கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன். ஸோ அப்போ டாபிக்ஸ் பாருங்கள், சினானிம், ஆன்டனிம், மீடியம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், சிங்குலர், ப்ளூரல், காம்பவுண்ட், பிளெண்டிங், ஹோமோஃபோன்ஸ், நிம்ஸ், அப்ரிவேஷன், கலோகேஷன், இதெல்லாம் போக அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷும் இருக்காங்க இல்லையா? அமெரிக்கன் அண்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ லிஃப்ட்னு சொல்கிறேன்னா இன்னொரு வார்த்தையில் அது என்னது, எலிவேட்டர் அப்படின்றத சொல்ல போகிறோம். அப்பார்ட்மெண்ட், ஃப்ளாட், குக்கி, பிஸ்கட்ஸ். ஸோ அப்போ வாட் இஸ் விச் வேர்ட் இஸ் அமெரிக்கன் அண்ட் விச் வேர்ட் இஸ் பிரிட்டிஷ்? இதுலேயுமே என்ன இருக்குது, ஸ்பெல்லிங் பேஸ்டு வேர்ட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. மீனிங் வந்து என்னதான் இருக்குன்னா சேமாக இருக்கும், ரெண்டுமே ஒரே பொருளை குறிக்கும், பட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், இன் டிஃப்ரெண்ட் நோட்டேஷன்ஸ்னு சொல்லக்கூடியது இந்த பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ மேக் நோட் ஆஃப் இட். இந்த டாப்பிக்கு வந்து டெய்லி இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் கால் ஃபார் படி உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னொரு 3 months இல்லைங்களா, 3.5 months மேக்ஸிமம் 90 to 100 days அப்படின்னு வச்சோன்னா. பட் இந்த 100 daysமே நீங்கள் ஒகேபுலரி படிச்சிருக்கணும். எந்த ஒரு டேயுமே ஒகேபுலரி மிஸ் அவுட்டே ஆகியிருக்க கூடாது. கிளியரா? ஸோ இது யூனிட் 2மா. அண்ட் தென் யூனிட் 3.
What is unit 3 is writing skills. Writing skills. Writing skillsல ஒரு 8 டாபிக்ஸ் கிட்ட வந்து சிமிலரா ஓகேங்களா 8 டாபிக்ஸ் கிட்ட நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம். ரைட்டிங் அப்படின்றது என்னதான் லெட்டர் ரைட்டிங், வேர்டு எப்படிலாம் எழுதுகிறோம் இது எல்லாமே சொல்லக்கூடிய சென்டென்ஸ் எப்படிலாம் எழுதுகிறோம் இது எல்லாமே ரைட்டிங் ஸ்கில்ஸில் வந்துடும். எவ்ரி யூனிட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னா ஒன்று கிராமர் இருக்கும், இல்லை ஒகேபுலரி இருக்கும், இல்லை ரைட்டிங் ஸ்கில், இல்லை லிசனிங் ஸ்கில் எதுனா ஒன்று டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அதில் எந்தெந்த யூனிட் பேக்ஸ்லலாம் ரைட்டிங் இருக்கும் நம்ம இதெல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா. ரைட்டிங் ஸ்கில்ஸில் பார்த்தோன்னா ஃபார்மல் அண்டு இன்ஃபார்மல் லெட்டர்ஸ், ஃபார்மல் அண்டு இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கம்மா. ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட்டர் ரைட்டிங்கிறத நம்ம ஒரு 10 மார்க் கொஷினாவோ 15 மார்க் கொஷினாவோ படிச்சிருப்போம். பட் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணுன்றதுக்காக இதை வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் லெட்டர், லெட்டர் எப்படிலாம் எழுதுவோம் நம்ம சொல்கிறோம், எப்படிலாம் எழுதுவோம், ரைட் சைடில் என்னென்ன வரணும், லெஃப்ட் கார்னரில் என்ன வரணும், அட் த எண்ட் எப்படி எழுதணும், ஒரு ப்ரொஃபஸருக்கு எழுதுறீங்கன்னா எப்படி எழுதணும், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு எழுதுறீங்கன்னா எப்படி எழுதணும், இதெல்லாம் பற்றி இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது இதெல்லாம் பற்றி படிக்கக்கூடியது இந்த ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் தென் ஜம்பிள்டு சென்டென்சஸ், ஒரு சென்டென்ஸில் ஒரு 4 சென்டென்சஸ் கொடுத்துட்டு அதை ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஆர்டர் பண்ணி எழுதுகிற மாதிரி சொல்கிறது ஜம்பிள்டு சென்டென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் த சென்டென்ஸ், find out the right order of the sentence, right order of the sentence. within a line, ஒரே லைனில் வார்த்தைகள் முன்னும் பின்னுமாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்தா அது நம்ம ஒரே லைனாக ஆர்கனைஸ்டாக கொடுத்தோன்னா அதுதான் வந்து ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் த சென்டென்ஸ்ன்ற டாப்பிக்கில் வரும். அண்ட் தென் ascertainment of facts, ascertainment of facts ஓகேங்களா. இருக்கிற தகவலை அப்படியே கொடுக்கக்கூடியது ascertainment of facts. இது யூபிஎஸ்சி லெவல் ஆஃப் கொஷின்னு நம்ம சொல்லலாமா, இது வரும். அண்ட் தென் இன்ஃபரன்சஸ் வரும், இன்ஃபரன்சஸ் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே யூபிஎஸ்சி சிசேட்டில் காம்ப்ரிஹென்ஷன்ஸில் நமக்கு கேட்கக்கூடிய அ பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஷின். ascertainment of facts அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் த வாட் வாஸ் த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கிவனோ அது அப்படியே டைரெக்டாக கேட்குறது ascertainment of facts. இப்போது கான்ஸ்டியூஷனை எப்போ வந்து கிரியேட் பண்ணாங்கன்னா there must be only one answer, இதுதான் வந்து ascertainment of facts. பட் வாட் அபவுட் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா it is not the fact, it is the opinion of the conclusion அப்படின்னு பார்க்குறோம். நாம் கன்க்ளூஷனுக்காக பெறக்கூடிய ஒரு ஒப்பீனியன் தான் இன்ஃபரன்ஸ். ஃபார் an example, if I am saying வெளியில் வந்து துணி காய போட்டிருக்கேன், வெயில் இல்லை அப்படின்னா வாட் டு யூ இன்ஃபர் பை தீஸ் லைன்ஸ், ஒருவேளை மழை வரும் அப்படின்றத நம்மளால் இன்ஃபர் பண்ண முடியும் இதுதான். பட் அது கன்ஃபார்மாக இருக்குமா, சர்டைனிட்டி இருக்கான்னா நாட் ஷுர் ஓகேங்களா. பட் நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான் என்னென்னா இன்ஃபரன்ஸ். அதில் பெஸ்ட் இன்ஃபரன்ஸ் எது இருக்கோ அதுதான் நம்ம வந்து காமன் இன்ஃபரன்ஸாக எடுத்துப்போம் சரிங்களா. ஸோ அப்போது ascertainment of facts, இன்ஃபரன்சஸ் இதெல்லாமே நமக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய டாபிக்ஸில் வந்துடும். ஸோ லெட்டர்ஸ் பேஸ்டு, சென்டென்சஸ் பேஸ்டு, அப்புறம் ஃபேக்ட்ஸ், இன்ஃபரன்சஸ் பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு இந்த டாபிக்ஸில் நம்ம பர்டிகுலராக பார்ப்போம். ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க, சப்ஸ்டிடியூஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. சப்ஸ்டிடியூஷன்னால என்ன தான், எதை வேணால் கொடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லி கேட்கலாம். இங்கே ஒரு ப்ரொனவுனை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இங்கே வேர்பை வச்சு சப்ஸ்டியூட், இதற்கு மாற்றாகன்னு சொல்லக்கூடியது தான் சப்ஸ்டியூஷன். அடுத்து பிளாங்க்ஸ்ன்னு இருக்குது. பிளாங்க்ஸ்னால் என்ன, காமன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். அதில் எந்த மாதிரியான கேள்விகள் வேணாலும் கேட்கப்படலாம். இந்த இடத்துல பிளாங்க் இருக்குது அதை ஃபில் பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்போது இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடியது ரைட்டிங் ஸ்கில்ல வரும் சரியா. ஓகேம்மா. ஸோ அடுத்து யூனிட் 4. யூனிட் 4 is for ஓகேம்மா டெக்னிக்கல் டேர்ம்ஸ். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மொத்தம் ஒரு 4 தான்மா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்,
administrative terms, official correspondence, general terms, department related terms. Department related terms. What is administrative terms? Administrationக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இப்போ வரைக்கும் நம்ம what we believe is இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்கப்படலாம் அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு இந்த வார்த்தை இதோட டெக்னிக்கல் டேர்ம் என்னன்றதை கேட்கலாம். or else what was the exact Tamil word for the given technical termன்றதை கேட்கலாம். or else அதான் டிரான்ஸ்லேஷன் மாதிரியே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இந்த வார்த்தை கொடுத்துட்டு இதோட டெஃபினேஷன் என்ன, which of the following best suits as the definition for the given particular technical term அப்படின்றத கேட்கலாம். டெக்னிக்கல் டேர்ம்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சொல்கிறேம்மா ஒரு ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்கிறேன், விக்டிம்னு சொல்கிறேன், கன்விக்ட்னு சொல்கிறேன், ஓகேங்களா. இன்னும் நான் மெடிக்கல் டேர்ம்ஸ் எடுத்துகிட்டா நிறைய சொல்லலாம். இன்னும் ஆஃபீஷியலாக எடுத்துக்கிட்டோன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆர்டர், மெமோ, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம டெக்னிக்கலாக சொல்கிறோம். டெய்லி யூசேஜில் இருக்குமானா இல்லை. அப்போ இந்த வார்த்தைகளோட மீனிங் என்ன, இது எதுக்காக பயன்படுது? இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் டேர்ம் எடுத்துக்கிட்டோங்கன்னா வி யூஸ் பட்டா, சிட்டா, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்கே சொல்லுவோம். இப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா எஃப்ஐஆர் அப்படின்றத சொல்லுவோம், சிஎஸ்ஐஆர் காப்பி அப்படின்றத சொல்லுவோம். ஸோ வாட் வாஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஃபார் தட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே இருக்குது. அப்போ எவ்ரி டிபார்ட்மெண்ட், மெடிக்கலாக இருக்கட்டும், அண்ட் தென் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், எக்கனாமிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் பிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதோடைய மீனிங்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது டெக்னிக்கல் டேர்ம். உங்களுக்கு புக்கில் ரொம்ப சோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ மெயின் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புக்ஸ் தான் மெயின் சோர்ஸ். தமிழ் புக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி யூனிட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு வார்த்தைகள் தமிழில் கொடுத்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் ஒன்லி ஃபார் திஸ் யூனிட் பட் ஆல்சோ ஃபார் யூனிட் 6 டிரான்ஸ்லேஷன் பார்ட் 5 மார்க்ஸ்க்கு வரக்கூடியது, ஓகேங்களா. அந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம், இந்த தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். அண்ட் தென் ஓகே மேம் நான் அதை படிச்சுட்டேன் வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய சோர்ஸுமா, கவர்மெண்ட் சோர்ஸு தான். டெய்லி இப்போது தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 10 வேர்ட்ஸ் அப்படின்றத அவங்க ஒரு ஃபோட்டோ மாதிரி ரெடி பண்ணி போடுறாங்க. தமிழில் ஒரு வார்த்தை, அதோடைய ஆங்கில உரையாக்கம் அப்படின்றதை கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் ஒரு வேர்டு எடுத்தால் அதோட தமிழ் மீனிங் வச்சு ஒரு வேர்டு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஒரு 23 டேஸாக அந்த வந்து டெலகிராமில் வந்து உங்களுக்கு அது ஷஃபில் ஆகிட்ருக்கும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸில் பார்க்கலாம். அது கீ சோர்ஸாக எடுத்துக்கணும். பிகாஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து டெய்லி அது ஒரு எஃபர்ட் எடுத்து போடுறாங்க அப்படின்னா வாட் இட் டினோட்ஸ், அதுலேருந்து நமக்கு கொஷின் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டாபிக் நாட் ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் மீடியம், தமிழில் இப்போ ரிவைஸ்டு சிலபஸ்லையுமே என்ன இருக்குன்னா இந்த டாப்பிக்கை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக் நோட் ஆஃப் இட். இது 2 தான் உங்களுக்கான என்னது சோர்ஸ் ஃபார் நாட் ஒன்லி ஃபார் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பட் ஆல்சோ ஃபார் டிரான்ஸ்லேஷன். ஸோ இது பார்க்குறதுனால டிரான்ஸ்லேஷன் அப்படியே சேர்த்து சொல்லிடுறேன். வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன் மேம்? இட் இஸ் தி சேஞ்ச் ஆஃப் மீடியம் தான், ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரல் வார்த்தைகள் இருக்கலாம், டெக்னிக்கல் வார்த்தைகள் இருக்கலாம், அதை தமிழாக்கம் செய்து உங்களுக்கு கொஷின் நம்ம 2 மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தமிழ் டு இங்கிலீஷ் கொடுக்கலாம், இல்லை இங்கிலீஷ் டு தமிழ். அண்ட் தென் வாய்ஸ் ரிலேட்டட், டென்ஸ் ரிலேட்டட்னு அதிலே கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பாசிவ் வாய்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கும். இவனால் இந்த செயல் செய்யப்பட்டது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை we have to convert it for the English form. அப்போ டென்சஸ் தெரியணும், வாய்ஸ் தெரியணும். இதை தெரிஞ்சாலே நம்மளால் அதோட தமிழாக்கம்ன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ கிராமரை பேஸாக வச்சுட்டு நீங்கள் இந்த டிரான்ஸ்லேஷனை மூவ் பண்ணலாம். இன்னொன்று டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இதுக்குன்னு தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூனிட் 1ம்
யூனிட் 4 ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே யூனிட் 6 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். கிளியரா? ஜஸ்ட் எக்ஸசைசஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். எப்படிலாம் கேட்பாங்கன்ற டைப்ஸை நம்ம அனலைஸ் பண்ணாலே போதுமானது. சரியா? அண்ட் தென் லாஸ்ட் யூனிட் 7 ஆல்ரெடி பார்த்துட்டோம். யூனிட் 5 யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அன்சீன் பேசேஜஸ்ன்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கம்மா. அன்சீன் பேசேஜஸ் இது அடுத்த வெயிட்டேஜான டாபிக்மா. இவர் எவ்வளோன்னா 20 கொஷின் இந்த பர்டிகுலர் யூனிட்லேருந்து வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இவ்வளோ நாள் படித்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் லெவல் ஒரு 5 to 10 லைன் இருக்கக்கூடிய ஒரு பேசேஜை கொடுத்துட்டு அதுலேருந்து டைரெக்டாக யார் எங்கே போனாங்க, இவர் பேர் என்ன, இதில் யார் வரமாட்டாங்க வரல, இது சொல்லக்கூடியதாக அமையும். பட் இதில் தான் எப்படி வரும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனை ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? வாட் இஸ் அன்சீன் பேசேஜஸ் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் கட்ஸாக இருக்கும். நீங்கள் புக்கில் பார்க்கக்கூடிய லெசன்ல இருந்தோ வேற ஒரு ஸ்டோரிஸ்லேருந்தோ வராது. நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம ஹிந்து எடிட்டோரியல் எடுத்தோன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும். அந்த ஆர்டிக்கலை கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்பாங்க, அதுலேருந்து ஒரு 5 கொஷின் 10 கொஷினை டிரைவ் பண்ணி கேட்பாங்க அப்படின்றத we are believing. Until or unless ஒரு மாடல் அண்ட் தென் இந்த கரண்ட் குரூப் 4 வர வரைக்கும் நம்மளால் என்ன அஷ்யூர் பண்ண முடியாது. இந்த கொஷின் இப்படி தான் கேட்பாங்க நியூஸ் சிலபஸ் அப்படின்றத சொல்ல முடியாது. இப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த அன்சீன் பேசேஜை கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு 10 கொஷின் கேட்கலாம். அந்த கொஷினே எப்படி இருக்கலாம், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச்சு, சப்ஸ்டிடியூஷன், இன்ஃபரன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக அதில் இருக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது வேறு எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஸ்ட்ராங் கொஷின் வீக் கொஷின் கேட்டிருக்காங்கம்மா. ஸ்ட்ராங் கொஷின் வீக் கொஷின் இது வந்து நமக்கு ஒரு டாப்பிக்கே. ஆக்சுவலாக எங்கே எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணப்பட்டிருந்தா அது ஸ்ட்ராங் கொஷின்னு சொல்லுவோம், எப்படி அது வீக் கொஷின்னு சொல்லுவோன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் படித்தா மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ கொஷின் டைப்ஸ் அண்ட் தென் குவரிஸ் கேட்டிருக்காங்க. குவரிஸ் ஆல்ரெடி ஒரு யூனிட்ல மென்ஷன் ஆயிருக்கும். குவரிஸ் அப்படின்றது என்னதான், வாட் இஸ் குவரிஸ்ன்னு பார்த்தோன்னா, கேள்வி கேட்கறது தான் குவரிஸ். மேக்கிங் கொஷின்ஸ் அப்படின்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குவரிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்றத கேட்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான், பட் அதில் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஒன்று இதுவும் பார்க்கணும், இன்னொன்று சிசாட்டில் இருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன். பிகாஸ் சிசாட்டில் இருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதில் 2 or maximum 3 கொஷின்ஸ் தான் வரும். சில சமயம் ஒரே ஒரு கொஷினாக இருக்கும். பட் பேசேஜ் வாஸ் லென்த்தி அண்ட் த வே ஆஃப் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கொஷின் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நார்மல் அப்ரோச் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி மாடல்ஸுமே நான் உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டர் ஆன் வி ஹாவ் டு ஃபோக்கஸ். ஃபஸ்ட்டு கிராமர், ப்ரோஸ், போயம் எல்லாம் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் தென் தான் நம்ம அது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அந்த கிளாஸஸ் வரும்போது ஐ வில் ஷோ யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் ஹவ் டு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகேம்மா. ஸோ ஓவரால் 7 யூனிட்ஸோட வாட் இஸ் the syllabus and what we are going to have see in our further classes அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட நம்ம இந்த சிலபஸ் டிஸ்கஷன் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த செஷன் ஆன் ஃபர்தர் கிளாஸஸ் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, கிராமர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டாபிக்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா.